அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் அடுத்தது பெண்களுக்கு மட்டும் உள்ள விஷயம். அதாவது அவர்கள் நோன்பு பிடித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. இப்போ என்ன செஞ்சிடும்? நோன்பு கேன்சல். அவங்களுக்கு அது நோன்பை விவரத்துக்கு இஸ்லாம் அனுமதிச்சுக்குது. அப்படியா நிலைமையில்னு நம்ம முதல்ல சொன்னோம். இப்போ சொல்கிறோம், நோன்பு பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி நமக்கு வருமா வராதா என்று அவங்களுக்கு தெரியலை. சரி, அல்லாஹ் அதால எனக்கு இந்த நோன்பு ஏன்னா சில பெண்ணு தாய்மார்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க முழுமையாக பிடிக்கிறதுக்கு. பண்டைக்கு இன்னைக்கு கிடைச்சிடுமாண்டா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. இப்போ என்ன செய்யணும்? நம்ம மகரிப் வரைக்கும் நம்ம நோன்பு கண்டினியூ பண்ணி சொல்லாமா? இல்லை, ஹலாஸ், நோன்பு கேன்சல். இப்போ அவங்க சாப்பிடலாம், குடிக்கலாம். ஆனால் மற்றவங்களை என்ன தெரியாமல் முடிந்தால் எனக்கு நான் இந்த நோன்புடைய கண்ணியத்துக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ளு சிலவங்க இருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், குடிக்கலாம். சாப்பிடலாம், குடிக்கலாம். அதை மறைமுகமாக செய்வதுதான் நல்லது, மற்றவர்களுக்கு முன்னால் செய்யாமல். ஏன்னா மற்றவர்கள் தவறாக நம்மளை சிந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவங்க என்ன செய்யணும்? அதே போல் ஒரு தாய் என்ன செய்கிறாங்க? நோன்பு பிடித்து கொண்டிருக்கும் போது குழந்தையை பெற்றுடுறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு என்ன? நோன்பு என்ன செய்யும்? நோன்பை விட்டுரும். இது வரைக்கும் அதிலிருந்து அவர்கள் சுத்தமாக வரை. அதுக்கு எப்போ சுத்தமாகுவாங்கிற செய்தி தெரியும். எப்போ அந்த பிரசவ தீட்டினால் வந்த ரத்தம் நமக்கு நின்று விடுகிறதோ அண்டை 5 நாளில் அவங்க திரும்ப ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய உடல்நிலை வர குழந்தை பெற்றத்தினால வர வீக் நம்ம நோயாளிகள் லிஸ்ட்டில் அப்போ வந்துடுவாங்க. ஆனால் சுத்தமாகி அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்றுட்டாங்க, நோன்பு பிடிக்கிறதுனால தனக்கும் தன் பிள்ளைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்கன்னா பிடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பேசுகிற செய்தி என்ன? அவர்களுடைய பிரசவ தீட்டினால் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அது சுத்தமானதுக்கு பிறகு அவர்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டும். அதே போல ஒருவர் வேண்டும் என்று வாந்தி எடுத்தால் இது எல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவானது. வேண்டும் என்று வாந்தி எடுத்தால் அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர் குற்றவாளியும் கூட அல்லாஹ் இடத்துல தௌபா செய்ய வேண்டும். அவர் என்ன செய்யணும்? அந்த நோன்பை பிறகு நோக்க வேண்டும். ஆனால் நோயின் காரணமாக வந்தால் அது நோன்பு முறியாது. வாந்தி வந்தால் நோயின் காரணமாக வாந்தி அவனுடைய நோன்பு முறியாதுங்கிற செய்தியை முதல்ல பார்த்துட்டோம். அதே போல் ஒருவர் என்ன செய்கிறார்? வேண்டுமென்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார், அல்லது தன்னுடைய மனைவியோடு அந்த மாதிரியான பாலியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார், அல்லது தன்னுடைய மனைவியை முத்தமிடுகிறார், கட்டி அணைக்கிறார் நோன்புடைய நேரத்தில். ஆனால் ஜிமா நடக்கல, உடல் கொள்ளல, இப்படி நடக்குது. இதனால என்ன செய்யுது? அவருக்கு உணர்வு அதிகரித்து அவருடைய இந்திரியம் வழியாகி விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோன்பு முடியுமா முடியாதா? முறியும். அவர் தன்னுடைய இந்த முயற்சிகள் இல்லாமல் தூக்கத்தினால ஒருவருக்கு இந்த நிலை ஏற்பட்டால் அவருடைய நோன்பு முடியாது. ஆனால் வேண்டுமே என்ன செய்கிறார்? இதை செய்து அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினால் அவர்களுடைய நோன்பு முடிந்துவிடும். இவர் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியும் கூட. ஆனால் நாம் ஜிமான் மூலமாக ஏற்பட்ட அந்த பரிகாரம் இல்லாவிட்டாலும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தௌபா செய்ய வேண்டும். அவர் என்ன செய்யணும்? அந்த நோன்பை அவர் மீண்டும் நோக்க வேண்டும். அவருடைய நோன்பை அவர் மீண்டும் நோக்க வேண்டும். இதுதான் நாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வந்த செய்திகள். இன்ஷா அல்லாஹ் இவைகளை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய நோன்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். இதுவரை நாம் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியங்கள் செய்தால் நோன்பு முறிந்துவிடும் என்று தெரிந்தோம். ஆனால் இது நோன்பை முறிக்காவிட்டாலும் நோன்புடைய நன்மைகளை முழுமையாக கிடைப்பதை தடுக்கும், குறைத்துவிடும். என்னது? பாவகரமான செயல்களில் ஈடுபடுவது. நோன்பை பிடிக்கிறவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறார்? பாவங்கள் செய்கிறார். பாவம் என்றால் என்ன பாவங்கள்? உடலால் செய்கிற பாவங்கள், அதாவது அளவை நிறுவையில் மோசடி, ஒருவருக்கு அடிப்பது, பொய் பேசுவது, ஹராத்தை பார்ப்பது,
ஹராத்தை கேட்பது, ஹராத்தை பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, இட்டு கட்டுவது என்று என்ன செய்கிறது? நோன்பு பிடிச்சிக்கிட்டு தப்பு செய்கிறது. இதனால் நம்ம முதல்ல இப்போ நோன்பு முறிந்து விடும் என்று சொன்னோமே, அந்த லிஸ்ட்டுக்கு இவர் வந்துடுவாரா? நோன்பு பிடிச்சிக்கிட்டு வட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்பயும் ஹராம். நோன்புக்கு முதல்ல ஹராம், நோன்புலேயும் ஹராம். ஆனால் நோன்பு பிடிச்சிக்கிட்டு அதை செய்கிறார். வட்டி கொடுக்குறார், அளவை நிறுவையில் போய் மோசடி செய்கிறார், பொய் சொல்லுகிறார், லஞ்சம் வாங்குகிறார், புறம் பேசுகிறார், ஹராத்தை பார்க்கிறார், ஹராத்தை கேட்கிறார், ஹராத்தை பேசுகிறார், ஹராத்தை பிடிக்கிறார், ஹராத்துக்காக நடக்கிறார். இப்படி ஹராமான காரியங்கள் நடக்குது. இவர் நோம்பு முறிஞ்சிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, நோம்பு முறியல. இவர் இந்த நாள் நோம்பு பிடிச்சார். ஆனால் இவர் நோம்பு என்ன? முழுமையான நன்மை கிடைக்காது. இவர் நோம்புல முழுமையான நன்மை கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹ். யார் நோன்பை பிடித்துக் கொண்டு தவறான வார்த்தைகளை, தவறான செயல்களை விடாம நோன்பு நோக்கிறாரோ, இவர் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹுக்கு தேவையில்லை. அப்போ இதில் இவர் நோன்புல நோன்புக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை இவர் இழந்து விட்டார். நோன்பாளிக்கு அல்லாஹு தாலா மிக சிறப்புகளை கொடுக்கிறான். எதுக்கு? நோன்பாளி ஒரு என்ன ஆதமுடைய மாசர் எல்லா அமலும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருது? அவன் இந்த நோன்பாளி அவனுடைய உணவையும் அவனுடைய குடிபானங்களையும் அவனுடைய ஆசையையும் எனக்காக விட்டு விட்டான். இப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நீ நோன்பு நோற்றால் உன்னுடைய கண் நோன்பு நோக்க வேண்டும், உன்னுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும், உன்னுடைய காது நோன்பு நோக்க வேண்டும். அப்படின்னு என்ன? கண் எப்படி நோன்பு நோக்கிறது? கண் ஹராத்தை விட்டு தவிந்து கொள்ளணும். நாவு ஹராத்தை பேசுவதை, காது ஹராத்தை கேட்பதை. ஆகவே எங்களுடைய நோன்பு ஒன்று உண்மையிலே முறிக்கக்கூடியது இருக்கிறது, இன்னொன்று இருக்குது நன்மைகளை குறைக்கக்கூடியது. ஆகவே இந்த நோன்பு பிடிச்சிக்கிட்டு நாம் இதுக்கு முதல்ல இதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறோம். ஹராம்களை செய்வதையும் தடுத்துக்கொள்ளணும், தடுக்க முடியாது என்று சொன்ன ஹராம்களையும் தடுத்துக்கொள்ளணும். அதனால் எனக்கு இந்த ஹராம்களை தடுக்கலாம், தடுத்து வாழலாம், தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடத்தை இந்த நோன்பு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரகசியத்தை நம்ம ஒவ்வொரு அனுசரிவோம், கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இது என்னுடைய உலக மறுமையின் வெற்றிக்கு காரணமாக அமையும். இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை, சட்டத்திட்டங்களை நாம் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? எங்களுடைய நோன்பை அழகுபடுத்தி, நோன்பு மாதத்தை அழகுபடுத்தி, இந்த நோன்பை ஒரு பரிபூர்ணமான நோன்பாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு நோன்பாக இந்த வரக்கூடிய நோன்பை நாம் ஒவ்வொருவரும் நோக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.